இது மகிமை நேரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்கி தந்த இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் எங்களுக்கு தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். நீர் விரும்புகிறதே எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று நாம் படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன். ஆண்டவர் அவிசுவாசத்தோடு இருந்த நம்முடைய சீடர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? பிரியமானவர்களே, இவர்களுக்குள் இருந்த விசுவாசம் என்ன செய்தது? நடக்க முடியாத ஒரு மனிதன், அவனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர முடியாது. அவர் ஒரு திமிர்வாதக்காரன். அந்த திமிர்வாதக்காரனை இந்த 4 பேரும் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இந்த 4 பேருக்குள் இருந்த விசுவாசம் அந்த மனிதனை சுமந்து கொண்டு கிறிஸ்துவினிடத்துல வர வைத்தது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மிலே விசுவாசத்தை துவக்குகிறவர். அவர் நமக்குள் விசுவாசத்தை தரும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் தருகிற விசுவாசம் எப்படிப்பட்டது? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், என்னுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். பிரியமானவர்களே, இவர்கள் செய்த காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பல வேளைகளிலே நாம் நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, இவர்களிலே ஒரு விசேஷம் இருந்தது. இவர்களுக்காக இவர்கள் ஆண்டவரிடத்தில் வரவில்லை. இன்னொரு மனிதன் குணமாக்கப்பட வேண்டும் என்று அந்த மனிதனை சுமந்து கொண்டு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் அவர்களுடைய அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை பார்த்து ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, பாருங்கள், மார்க் 2:11, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள் என்ன நடக்கிறது. 12வது வசனத்திலே, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25, 26 வசனங்களை பாருங்கள். இங்கு அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு இவர்களுடைய விசுவாசம் ஒரு மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு மேன்மையாக இருந்தது. அன்பானவர்களை பாருங்கள், 26வது வசனத்திலே, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த 4 பேருடைய விசுவாசம்
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாயிருந்தது. அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த 4 பேருக்குள் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். இங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிற போது என்ன நடக்கிறது? அவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இப்பொழுது கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். நம்மை கொண்டு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விசுவாசத்தை தாரும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி, இருளில் இருக்கிற ஜனத்தை 4 பேர் சுமந்து கொண்டு உம்மிடத்தில் வந்ததை போல அநேகரை ஆண்டவருடைய வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து அவர்கள் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தந்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் இறங்கி நன்மை செய்தருளும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.